இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அற்புதமான ஒரு வார்த்தை. அநேக நேரங்களில் காத்திருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு விரக்தி, நமக்குள்ள ஒரு சோர்வு வந்துவிடுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உன்னை உயர்த்த போகிறார். ஆகையால இந்த காத்திருக்கிற வேளையில அவ்வளோ பெரிய உயர்வை கையாள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார், திறன் நமக்குள்ள வைக்கிறார், கேரக்டர் நமக்குள்ள உருவாக்குகிறார். நாம் அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயத்தோடு நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். தாமதங்கள் தேவன் வேண்டும் என்று செய்வதில்லை. தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே 17 வயதில் அவன் வாலிபனாக குழியில போடப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில 13 வருடங்கள் அவன் குழியிலும் சிறையிலும் அவமானத்தில். ஆனால் அந்த காலங்கள் தாமதமாக இருந்தாலும் அவனை சொப்பனத்தை வியாக்கியானம் கொடுத்த பொழுது கூட ஒருவனை மறந்து விட்டான். ஆனாலும் அந்த தாமதங்கள் அவனுக்குள்ளே ஒரு எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியாக ஆளுகை செய்வதற்கான குணாதிசயங்களையும் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுகிற நேரம். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில காத்திருக்கிற நேரம், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உயர்த்த போகிறார், தேவன் சுதந்திரிக்க வைக்க போகிறார். ஆகையால் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் குணத்திலே வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரத்தில் இதை செய்வதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் காத்திருக்கிற இந்த வேளையிலே அநேக தொய்வுகளும் சோர்வுகளும் வந்தாலும் எனக்காக தேவன் சிறந்ததை வைத்திருக்கிறார், உயர்வை வைத்திருக்கிறார், என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற என்கிற மனப்பான்மையிலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்று ஆவில நிரம்பி தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு எஜமானுக்கு உபயோகமுள்ள எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாக பலப்படுத்துங்க. சீக்கிரத்திலே அவர்கள் சுதந்திரிக்க கிருபை கொடுக்கிறார். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.